ஹே காய்ஸ், நெக்ஸ்ட் நியூ இயர் வரப்போகுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 டேஸ் தான் நம்ம கையில இருக்குன்னு சொல்லலாம். 2024 ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன ஒரு எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் பண்ணோமோ அதே எதிர்பார்ப்பு வந்து 2025லயுமே நம்ம அதே எதிர்பார்ப்போட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் என்ன இருந்தாலுமே நான் சொல்ற இந்த 5 டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர்பான இயரா இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு டவுட்மே இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை முதல் வாட்டி பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நீங்களோ இல்ல நானும் வந்து 2025 அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பா வந்து கவனத்துல வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த ரிக்ரெட்ஸை டோன்ட் கேரி இட் டு தி நியூ இயர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வலியை மறக்கூடாது, நமக்கு நிறைய பேர் செஞ்ச வந்து ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நம்ம நிறைய பேர் நமக்கு பண்ண துரோகமா இருக்கட்டும், நம்மள திட்டினதா இருக்கட்டும், நம்ம ஆஷா நடந்துக்கிட்டதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மைண்ட்ல கேரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போவாங்க. பட் தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ணிடாதீங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து அந்த ரெக்ரெட்டோ இல்ல நீங்க இதை பண்ணணும்னு நினைச்சீங்க ஆனா பண்ண முடியாம போயிடுச்சு, அந்த ரெக்ரெட்டோ, வலி, ஃபீலிங்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் யாரோ உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க அண்ட் பெருசா ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, எதையுமே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க கேரி பண்ணாதீங்க. எல்லாரையுமே மன்னிச்சிடுங்க. சோ உங்களுக்கு நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க அவங்களை மன்னிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷனோட தான் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஃபீல் குட் ஓட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு அந்த 2024ல நிறைய பேர் உதவி பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க தேங்க் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் இயரை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்கும், பாசிட்டிவா இருக்கும். அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும் போதே ரொம்ப ரிக்ரெட்ஸ் அதெல்லாம் கேரி பண்ணாம ஹார்ட் வந்து லைட்டா கேரி பண்ணிட்டு நீங்க அடுத்த இயரை ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நோ யோர் நீட். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீட் என்னன்றது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை ஒரு 100 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 100 பேர்ல 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற பசங்களா இருப்பாங்க, 20 பேர் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, 20 பேர் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அண்ட் இன்னும் சில பேர் பிசினஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த வருஷம் என்னென்ன வேணும், என்னென்ன நான் பண்ண போறேன் அப்படின்றத ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஸோ ஷெட்யூல் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பிளான் என்னன்றது தெரியாம நீங்க அடுத்த நாள் வந்து எந்திரிக்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்றதுன்றது ஒரு பிளாங்கா இருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பொறுத்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இது வந்து ஒரு பெரிய வார்த்தை. பிகாஸ் நீங்க ஈஸியா வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தையுமே பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் மன்னிச்சு விட்டுருவீங்க. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் திங், ஈஸியா உங்களோட நீட்ஸ் என்னன்றது தெரிஞ்சு அழகா ஷெட்யூல் பண்ணி ஒரு டைரி போட்டு வச்சிருவீங்க. அண்ட் தேர்டா என்னன்னா, கன்சிஸ்டன்டா அதை நீங்க ஃபாலோ பண்ணும். நான் வந்து உட்காந்து பிளான் போட்டுட்டேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து நான் அதை பிளான் பண்ணிட்டேன். ஸோ பிளான் பண்ணனதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு வந்து இதுக்காக இது பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஃபைனலி என்ன ஆகும்னா நீங்க அதை கன்சிஸ்டன்டாவே பண்ண மாட்டீங்க. ஸோ கன்சிஸ்டன்டா பண்ணல அப்படின்னா நீங்க போட்ட பிளான்ஸ் எல்லாமே வேஸ்ட். ஸோ நீங்க அந்த கன்சிஸ்டன்சியை கேரி பண்ணணும். தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்கணும். அந்த நீட் என்னன்றது நீங்க ஷெட்யூல் போட்டு வச்சதை நீங்க தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எந்த ஒரு லேப்ஸுமே இருக்கவே கூடாது. அண்ட் அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு டவுட் வரும். சில டைம் நம்ம டிராப் பண்ணிடலாமான்னு தோணும். அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே செல்ஃப் அப்ரிசியேஷன் இஸ் வெரி மஸ்ட். இன்னொருத்தவங்க வந்து நம்மள பாராட்டுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து நம்மள வந்து ஏத்தி பேசுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களே உங்களை பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஸோ செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த போட்ட அந்த ஷெட்யூலை வந்து கரெக்டா வந்து ஒரு 2 months 1 month ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் உனக்கு இந்த ஒரு ட்ரீட் வைக்கிறேன், இந்த ஒரு திங்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் அண்ட் செல்ஃப் கிஃப்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் திங்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து கன்சிஸ்டன்டா உங்க ஒர்க்கை பண்ண விடும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஷெட்யூல் பண்ண விஷயத்த ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 10 ஒர்க் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல வந்து ஒரு 9 ஒர்க் வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்கு, என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த ஒரு பிக்கல் புடுங்கல் இல்லாம ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. பட் ஏதோ ஒரே ஒரு ஒர்க் மட்டும் எங்கேயோ ஸ்டாப் ஆகுது. நீங்க போட்ட பிளான் படி அந்த ஒர்க் வந்து மூவ் ஆகல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பிக்கு போகணும்.
சோ நீங்க பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா உடனே நீங்க பிளான் பிக்கு போகணும். பிளான் பிக்கு மட்டும் தான் போகணுமே தவிர அந்த ஒர்க்கை நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த ஒர்க்கை நீங்க தள்ளி போடக்கூடாது. ஒர்க்கை நீங்க தள்ளி போட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஒர்க்கை நீங்க எடுத்து பண்ணவே மாட்டீங்க. சோ உடனே பிளானை மாத்தி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ இது வந்து அக்செப்ட் தி சேஞ்ச். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டியா வந்து ஒரு ஒர்க் வந்து நமக்கு ப்ராப்பரா நடக்கும்னு நம்ம சொல்லவே கூடாது. சில டைம் வந்து நம்மளோட விஷக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட்டா ஏதாவது நடக்கும். சோ கண்டிப்பா இது எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு பிளான் ஏ போட்டு வச்சிருப்போம், அது கண்டிப்பா ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா பிளான் பிக்கு டக்குன்னு ஜம்ப் ஆயிடணும். அதை தவிர்த்து நம்ம பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கையே தள்ளி போட்டுறாம ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஒர்க்குமே வந்து வேற ஒரு சான்சஸ்னால பிளான் பி வந்து நிறைய டைம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃபைனலி 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ். சோ உடனே எல்லாமே நடக்கணும், உடனே எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. அது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம லைக் சோல்ஃபுல்லா வந்து பண்ணிட்டே இருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஃப்ரீயா அந்த ஒர்க்கு நீங்க புடிச்சு பண்றீங்க, பேஷனேட்டா பண்றீங்கன்னு பண்ணிட்டே இருங்க. ஃபைனலி அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்க முன்னாடி இருக்கும். சோ பேஷன்ஸா அந்த ஒர்க்கை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த நீங்க பிளான் பண்ண ஒரு ஷெட்யூலா இருக்கட்டும், நீங்க பிளான் பண்ண ஒரு லாங் டேர்ம் கோலா இருக்கட்டும், இல்ல ஷார்ட் டேர்ம் கோலா இருக்கட்டும், எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணலாம். சோ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட விஷயம் சொல்றேன். சோ இந்த நியூ இயர் வரதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்க வந்து ஒரு 1 மந்த் ட்ரையல் பார்க்கணும். ஏன்னா இவ 2025 தானே ஆரம்பிக்க சொன்னா, ஆனா ஏன் 1 மந்த் ட்ரையல் பார்க்க சொன்னா அப்படின்னு நினைப்பீங்க. சோ 2025க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜனவரி 1 தான் நீங்க எந்திரிச்சு பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜனவரி 1 இருந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ நீங்க ஒரு 1 மந்த் ப்ரியோரா, ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 2024 அப்போ நீங்க இந்த ட்ரையல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணணும் உங்க லைஃப்ல. ஸோ நீங்க ஒரு 30 days இதை ரெகுலரைஸ் பண்ணும்போது Jan 1 வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து உங்க லைஃப் ஸ்டைலா இன்க்ளூட் ஆயிடும், உங்களோட ஹேபிட்டா இன்க்ளூட் ஆயிடும். சோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் இயரா இருக்கும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது தவிர்த்து வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை பை.